கோவை சூலூர் அருகே குருமம்பாளையத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடைகள் வீடுகளுக்கு நேரில் சென்று ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் தாக்கம் குறித்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், தகவல்கள் என்ன? வணக்கம். நேற்று கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சூலூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சூலூர் குருமம்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள மளிகை கடையில் தொழிலாளர்களிடையே உரையாடினார். அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக உள்ளது. அதே போல ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர் கூறும்பொழுது, இந்த ஜிஎஸ்டி குறைந்து உள்ளதால் பொதுமக்கள் அதனை நன்றாக அறிந்துள்ளார்கள். அதே போல அனைத்து பொருட்களும் குறைவாக விலையில் உள்ளது என கூறியுள்ளனர். இதனையடுத்து அவர் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வீட்டிற்கே சென்று இந்த ஜிஎஸ்டி குறித்தான ஒரு கருத்துரையை அவர் கேட்டறிந்தார். இதனையடுத்து அங்கு இருந்த பொதுமக்கள் பல்வேறு பொருட்கள் விலை குறைவாக இருப்பதனால் பொதுமக்கள் நன்மை அடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப பரவாயில்லைங்க. சலங்கரை வச்சுருக்கேன் மேடம். கிராமங்களாக வாங்கினதில் ரேட்டில் இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்கு. 20% இந்த மாதிரியெல்லாம் குறைச்சி கிராமம் கிடையாது. அதே நமக்கு வரணும். டிவியில் நீங்கள் பட்ஜெட் தாக்கல் வரும்போது அந்த ரெட் கலர் பையை தொடர்ந்து கொண்டு வரத டிவியில் பார்ப்போங்க. பார்த்துட்டு புரியாது. மறுபடியும் பேப்பரில் அடுத்த நாள் போடும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எது எது குறைஞ்சிருக்குது, இதுக்கு ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.